நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. தீபக் பாண்டியன் என்கின்ற தீபக் ராஜா அவருமே உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான். ராஜா என்கிற தீபக் பாண்டியனுடைய படுகொலையில நீங்க எதுவுமே பேசல, அதை அப்படியே கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன, எதனால? தீபக் ராஜா சமுதாயத்துக்காக என்ன செய்தாருன்னு சொல்லுங்களேன். சமுதாயத்திற்காக வேண்டி தீபக் ராஜா இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? உங்க மக்களிடையே சென்று நிறைய விழிப்புணர்வான பேச்சுகள் நானே பார்த்தேன். எந்த விழிப்புணர்வு? எந்த ஊருக்கு போனா? போராளியா ரவுடியா? அவர் போராளியா? ரவுடி போராளி இருக்காங்க. நீங்க சிறைக்கு சென்றிருக்கீங்க, பல ஆண்டு வழக்குகளுக்காக பல ஆண்டு சிறைகள்ல நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா உங்களை தலைவரா தானே பாக்குறாங்க மக்கள். நான் பட்ட கஷ்டம் எவனா பட்டிருக்கானா? என்ன அவ்வளவு ஈஸியா தொட முடியாது. என்ன அவ்வளவு ஈஸியா தொட்ட முடியாது. எல்லாம் ஈஸியா ஒருத்தரை தொடரான்னு சொன்னா அவன்கிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப தென் மாவட்டங்கள்ல சாதிய படுகொலை இப்ப நடக்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படி நடந்தா அது ஒரு இருக்கணும். நிச்சயமா நிச்சயம். இல்ல போதையில பண்ணக்கூடியது அந்த மாதிரி தான் இருக்கணும். கஞ்சா போதையில தான் நிறைய கொலை. நான் எனக்கு தெரிஞ்சு கச்சனத்தமே அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. கச்சனத்தை கம்முனு நான் தான் போயிருந்தேன்ல. கச்சனத்தை நடந்தது வருஷம் தான். எதையும் முடிச்சு போடுவீங்க. இப்ப நீங்க பறையர் சமூகம் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் அறியப்பட்டாலுமே ஒரு பெரிய ஒரு தலைவரா திருமா இருக்காரு. அவர் தன்னை தமிழக தலைவர் தான் சொல்லிக்கிறாரு. ஆனா அப்படிதான் அறியப்படுறாருன்னு வச்சுங்களேன். இப்போ உங்க இடத்துல நீங்க கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே இருக்கிறீங்க. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரே ஒரு தலைவர் இவர் தான் சொல்ற மாதிரி இந்த இடத்துல இல்லாம போயிடுச்சுன்னு நீங்க பாக்குறீங்களா? இன்னைக்கு தனித்துவத்துடைய தலைவர்னு சொல்ல முடியாது. ஏன்? மூர்த்தி இருக்காருல்ல, அவரும் ஒரு எம்எல்ஏ இருக்காரா இல்லையா? அவரு அதிமுக அமைப்புல அவரும் அமைப்பு வச்சிருக்காருல, புரட்சி பாரம்பம். அப்ப திருமாவளவன் மட்டும் நீங்க அந்த சாதியத்துக்கு எப்படி சொல்றீங்க? தப்பு இல்லையா? அப்ப மீடியா சோசியல் மீடியா தப்பு பண்றீங்களா? சோசியல் மீடியா தப்பு பண்றீங்களா? அப்ப அவர் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி சொல்லவே வரல. அவரும் மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். சட்டமன்ற ஒரு அவருடைய அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு சாரார்கள் பழைய சமுதாயம் ஒட்டுமொத்தமா திருமாவளவன் இருக்குன்னு சொல்லக்கூடாது. மூர்த்திகிட்டே இருக்குது, ஆம்ஸ்டாங் கிட்ட இருக்குது, சேகு தமிழரசன் இருக்குது. அங்கே அமைப்புகள் பல புரியா. இதையும் உடச்சது திமுக தான். தமிழ்நாட்டில் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு படுகொலை நடந்து தமிழ்நாட்டிலே ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியது. தீபக் பாண்டியன் என்கின்ற தீபக் ராஜா அவருமே உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் தான். எனக்கு தெரிஞ்சு நீங்க 90 இந்த 2000 காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்டிவான ஒரு நபராக இருந்தீங்க. எங்க உங்க மக்களுக்கான பிரச்சனையா இருந்தாலும் உங்களுடைய குரல் தான் அங்க இருக்கும் அப்படின்னு நாங்க பார்த்துட்டு இருந்தோம் வரலாறுலாம் பார்க்கும் பொழுது. ஆனா இந்த தீபக் ராஜா என்கிற தீபக் பாண்டியனுடைய படுகொலையில நீங்க எதுவுமே பேசல, அதை அப்படியே கடந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன, எதனால? தீபக் ராஜா சமுதாயத்துக்காக என்ன செய்தாருன்னு சொல்லுங்களேன். தீபக் ராஜா கொலை என்பது நியாயப்படுத்தல, தவறுதான். யார் செஞ்சாலும் தவறு. எந்த சூழ்நிலையில அவரை கொலை செய்யப்பட்டார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் போலீஸே சொல்லல. நீங்களும் நானும் சொல்ல முடியும், கண்டுபிடிக்க முடியாது. போலீஸும் கண்டுபிடிக்கல எதுக்கு அவரை கொலை செஞ்சாங்க, எந்த காரணமும் நமக்கு தெரியாது. சமுதாயத்திற்காக வேண்டி தீபக் ராஜா இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு? இல்ல உங்க மக்களிடையே சென்று நிறைய விழிப்புணர்வான பேச்சுகள் நானே பார்த்தேன். எந்த ஊருக்கு போனா நீங்க படிக்கணும், உங்களுக்காக தான் நாங்க படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நானே மீடியால உங்க மீடியால பேசி பெருசா இல்ல. அதை நான் கிராமங்கள் எந்த கிராமங்களுக்கு போனாருன்னு சொல்லுங்களேன். நான் அதை கேட்கணும்ல. இப்ப நான் கிட்டத்தட்ட 1974 கிட்டத்தட்ட 5 லட்சம் கிராமம் போயிருப்பேன். 5 லட்சம் இதுவரைக்கும். இந்த எனக்கு புரிஞ்சுக்கங்க, தீபக் ராஜாங்கிறது இடைச்சேரிகள்ல ஒரு தம்பி தான். சின்ன பையன் தான். நானே சொல்ல அவன் போய் உடனே டெவலப் பண்ணா நீங்க எப்படி சொல்ல? சமுதாயத்துக்கு ஒரு புரட்சி பண்ணான்னு எப்படி சொல்றீங்க? சமுதாயத்துக்கு புரட்சி பண்ணாரு. அப்புறம் புரட்சி பண்ண நாங்களே அமைதியா இருக்கோம். அவர் புரட்சி பண்ண மாதிரி நீங்க ஒரு பெரிய ஹைலைட் பண்ணி மீடியால சோசியல் மீடியால போட்டா அவன் பெரிய தலைவரா? தவறு என்னங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கல. எதற்காக அவர் கொலை செய்யப்பட்ட? நான் ஏன் அமைதியா இருக்கேன்னு சொன்னா அந்த தவறு என்ன செய்ய இவர் தவறு இவர் மேல தவறு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. போலீஸ் இது வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் சொல்ல. ஆனால் விமர்சனங்கள் அதிகமா தீபக் ராஜா மேல பல கொலை வழக்குகளுக்கு நிறைய பேர கூலிக்கு போய் கொலை செய்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து பேப்பர்ல படிச்சேன். கூலிக்காக தீபக் ராஜா எங்க கொலை பண்ணாருங்கிறத பேப்பர்ல ஆர்டிகல்ல போட்டு படிச்சேன். இதை ஒரு சமூக படுகொலையை நீங்க பாக்கலையா? இல்ல, பர்சனல் வெஞ்சன்ஸ், மோட்டிவேஷன்லாம் கொலை நடந்தது, சமுதாய ரீதியில கொலை. ஏன்னா அவருடைய பேச்சுகள் அதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஜாதிக்காக நடந்த கொலை அல்ல, ஒரு சமுதாயத்திற்கான கொலை அல்ல, சமுதாய மக்களுக்காக நடந்த கொலை அல்ல, பர்சனல் வெஞ்சன்ஸ். அது என்னங்கிறத காவல்துறை இன்னை வரைக்கும் சொல்லல, அவங்களும் சொல்லல. பாதிக்கப்பட்டவங்களும் இதனால கொலை செஞ்சாங்கன்னு சொல்லல. சாதிக்காண்டி கொலை செய்யல, சாதி மக்களுக்காக போராடி அதனால பயங்கர பிரச்சனை வந்து சாவல. ஏதோ பிரச்சனை, இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்காக நடந்த கொலை. கொலை நடந்தது தவறு, அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது எதற்காக செய்தார்கள் என்பதை காவல்துறை தான் சொல்லணும். சொன்னாதான் அது முடிவு எடுக்க முடியும். உங்க சமூகத்தை சார்ந்த ஒரு அறியப்பட்ட இளைஞரா இருக்காரு, அவருக்காக நீங்க ஒரு அறிக்கை கூட விடலன்றப்ப ஏன்? அதை அவசியம் இல்லைங்க, அறிக்கை விடணும்னு அவசியம் இல்லைங்க. அவனுடைய
போக்குகள், அவனுடைய கூலிக்கு கொலை செய்தது, கூலிக்கு போறதெல்லாம் நிறைய ஆர்டிகல் நான் படிச்சிருக்கேன். கூலிக்கு கொலை செய்தவனுக்கு நான் வக்காலத்து வாங்கினா நான் தலைவனே இல்லைங்க. அவர் போராளியா ரவுடியா? அவர் போராளியா ரவுடி? போராளி கிடையாது. ஹிஸ்டாரிக் ரெக்கார்டு இருக்குங்க. ரவுடின்னு ரெக்கார்டு இருக்கு. நீ போய் நான் சொல்றது பொய் கிடையாது. ஹிஸ்டரி சீட் இருக்கா இல்லையா கேளுங்க. நீங்க சமூகத்திற்காக நீங்க சிறைக்கு சென்றிருக்கீங்க, பல ஆண்டு வழக்குகளுக்காக பல ஆண்டு சிறைகள்ல நீங்க இருந்திருக்கீங்க. ஆனா உங்களை தலைவரா தானே பாக்குறாங்க மக்கள். நான் பட்ட கஷ்டம் எவனா பட்டிருக்கானா? யாரா பட்டிருக்கான சொல்லுங்க. 74 வயசு, எனக்கு 17 வயசுல நான் ஃபீல்டுக்கு வந்தாங்க. எவ்வளவு தாக்குதல்கள், எவ்வளவு காவல்துறை ஒடுக்குமுறை, திமுக அண்ணா திமுக எவ்வளவு ஒடுக்கியிருப்பாங்க. அதையும் மீறி மக்கள் சக்தினால எழுந்து வந்தவன்னா நான் முதல்ல புரிஞ்சுக்கங்க. என்ன அவ்வளவு ஈஸியா ஒன்றும் தொட முடியாது. காவல்சிங்க என்ன அவ்வளவு ஈஸியா தொட்ட முடியாது. எல்லாம் ஈஸியா ஒருத்தரை தொடரான்னு சொன்னா அவன்கிட்ட தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்களுமே இந்த மாதிரி அச்சுறுத்தல் எல்லாம் பார்த்துதான் நீங்க நிறைய பார்த்தேன். ஆயிரக்கணக்கா பார்த்தவன். அதெல்லாம் எதிர்கொண்டு நான் மேல வந்தவன். அதிகாரிகளை எதிர்த்திருக்கேன், அரசை எதிர்த்திருக்கேன், மக்களை எதிர்த்திருக்கேன். இப்படி எதிர்த்து அரசியல் பண்ணி மக்களை சேர்த்து ஒட்டு மக்களில் நிர்பந்தப்படுத்தி மக்களால் நாம் வந்த தலைவனாக தான் வந்திருக்கேன். நான் இண்டிவிஜுவலா வரல, மக்கள் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. அதனால என்னை யாருமே தொட முடியல. இப்போ அவரு அந்த இருக்கக்கூடிய அந்த தென் மாவட்டங்களில் குறிப்பா 2 சமூகங்கள் வந்து உங்க சமூகத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பேசிலாம் இருக்காரு. இன்னுமே அந்த மாதிரி சூழல்லாம் இருக்காங்க? கிடையவே கிடையாது. எந்த சமுதாயம்? 2 சமுதாயம் சொல்லுங்க. முக்குளத்தூர் சமூகத்தை வந்து குறிப்பிட்டாரு, நாடார் சமூகத்தை வந்து குறிப்பிட்டு பேசி. யார் பேசுறது? ஒரு தீபக் பாண்டியன். அப்போ 2 பேர்ட்ட அவன் அம்பலத்திற்கான அர்த்தம். எல்லாரும் நாங்க அண்ணதம்பியா தான் இருக்கோம். எல்லாருமே தேவர் சமுதாயம். சரி, ஒரு காலகட்டத்தில் நான் ஃபீல்ட்ல இருக்கும்போது அந்த சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ உள்ள சிச்சுவேஷன்ஸ் வேற. 40 இப்ப அந்த நிலைப்பாடு இல்ல. இன்னைக்கு நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா தான் இருக்கோம். தேவர்களும் சரி, நாடார்களும் சரி, எல்லா ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி எல்லாருமே நாங்கள் அண்ணன் தம்பியா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர் குறிப்பிட்ட தேவரும் நாடாரும் எங்களுக்கு எதிர்ப்பு எந்த அடிப்படையில் நீங்க கேக்குறீங்க? யார் சொன்னது? ஒருத்தர் சொன்னதை வச்சு நீங்க தப்பு பண்ணலாம். நாங்கெல்லாம் அண்ணன் தம்பியா இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கோம். நான் தேர்தல் நிற்கும் போது அவ்வளவு வரவேற்பு, அவ்வளவு மகிழ்ச்சியா பெண்களை ஆண்களை ஆரத்தி எடுத்து வளர்த்தாங்க. அப்ப சாதி பார்ப்பாங்களா? சாதி பார்த்திருந்தாங்களா? நாடார்களும் சரி, தேவர்களும் சரி பார்த்தாங்களா? சரி, அப்ப இவரை போல நபர்கள்லாம் ஏன் உருவாகுறாங்க? தீபக் ராஜா வந்து ஒரு ரவுடி. அது ஹிஸ்டரி சீட்டு இருக்கு, போலீஸ் போட்டிருக்கு. நீ நான் சொல்ல ரிக்கார்ட பேசுறேன், வெறுப்பரசியல் பேசல. கூலிக்கு நிறைய இடத்துல போய் கொலை பண்ணிருக்காங்க. மேல அவ்வளவு வழக்குகள் இருக்கு. நீங்க வேணா போலீஸ்ல சர்ச் பண்ணி இல்ல கூட கேளுங்க. இந்த சமுதாயத்திற்காக எங்கேயாவது ஒரு போராட்டமோ, எங்கேயாவது ஒரு மக்களுக்காக சேவை செய்தாலும் ஏதாவது ஒன்ன சொல்லுங்க, நான் உங்க பின்னால வரேன். ஏதோ ஒரு படுகொலையை வந்து எதிர்த்து ஒரு இடத்துல பேசியிருக்காரு, நான் பார்த்தேன். சில வீடியோக்கள் தான் வந்து இருக்கு. இவன் கொலை பண்ண கூலிக்காக இவன் கொலை பண்ண போறான். நாடார்கள் தேவர்களும் அண்ணன் தம்பியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எப்படி நீங்க எங்களை கம்யூனில வந்து 2 பேரும் பிரிஞ்சிருக்கேன்னு எப்படி சொல்றீங்க? சரி, அப்போ இந்த தீபக் பாண்டியன் நபர்கள் எப்படி உருவாகுறாங்க? அவங்க உருவாக வேண்டிய தேவை ஏன் இருக்கு? பெர்சனல் வெஞ்சன்ஸ். இது அவங்களுக்குள்ள இன்டர்னல் ப்ராப்ளம். அவன் நிறைய ஊர்ல போய் கொலை பண்றான். யார் செஞ்சாலும் உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? திருநெல்வேலியில நடந்த சம்பவம், ஓகேவா? ஆனா அவன் எங்கெங்கெல்லாமோ கொலை பண்ணிருக்கான். அந்த ஊர்ல போய் நீங்க சர்ச் பண்ணி அவங்க தான் வந்து செஞ்சாங்களா, இவன் தான் செஞ்சாலும் யாருமே போலீஸுக்கே குழப்பமா இருக்க. காவல்துறை யாரை சர்ச் பண்ணணுமோ அவங்களே குழம்பிதான் எதுக்காக செஞ்சாலும் இன்னும் கண்டுபிடிக்கல. இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இப்ப தென் மாவட்டங்கள்ல வந்து சாதிய படுகொலை இப்ப நடக்கிறது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படி நடந்தா அது வந்து ஒரு இருக்கணும். நிச்சயமா இல்ல வந்து போதையில பண்ணக்கூடியது அந்த மாதிரிதான் இருக்கு. நம்ம கஞ்சா போதையில தான் நிறைய கொலை. நான் எனக்கு தெரிஞ்சு கச்சனத்தமே அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. கச்சனத்தை வந்து கம்யூனல் நான் தான் போயிருந்தேன்ல. கச்சனத்து நடந்தது வருஷம் தான். எதையும் முடிச்சு போடுறீங்க. பழைய கதைகளே பேசாதங்க. ஏன்னா அது ரொம்ப கச்சனத்து வந்து ஜாதி வெறியோட இல்ல, அது ரொம்ப பழசு கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சு இப்ப சமீப சில வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது தான். எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும். சொல்றோம்ல, நீங்க 10 வருஷம் கூட வச்சுங்க. அப்படி பார்த்தா பழைய வரலாறு நீங்க எடுக்க பேச முடியாது. பழைய வரலாறு நிறைய பேச வேண்டியிருக்கும். அது தேவையில்லாத ஒண்ணு. இப்போ உள்ள நடைமுறையில நாங்கெல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். தேவர்கள் தேவேந்திரர்கள், நாடார்கள் தேவேந்திரர்கள், ஆல் கம்யூனிட்டி எல்லா ஜாதியுமே ஒற்றுமையா அண்ணன் தம்பி தான் இருக்கும். தேர்தல் காலகட்டத்திலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, அவ்வளவு ஒற்றுமையா எல்லாருமே வேலை செஞ்சாங்க. எங்களுக்குள்ள பிரிவு பிளவு எதுவும் இல்லாரு. அப்படின்னா ஜாதி வெறியோட வந்தா அந்தந்த ஜாதி ஏரியாக்களை கிராமத்தில் கூட யாரும் போக முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த நிலைப்பாடுகள் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க போது ஜாதினாலதான் வந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? ஜாதி துவேஷம் அல்ல, பெர்சனல் வெஞ்சன்ஸ். இதுதான் நடத்துது. இப்போ இதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த சோசியல் மீடியால உங்க சமூகத்தை சார்ந்தவங்களே பாத்தீங்கன்னா அவரை வந்து ஒரு ஹீரோ போல வந்து கொண்டாடுறாங்க. வேற வழியில, அதாவது வெட்டி புயலுக்கு வேற வேலை இல்லை. வெட்டி புயல பண்ற வேலை இதெல்லாம். ஒரு ஹீரோ மாதிரி இப்ப குடும்பத்தை போய் காப்பாற்ற சொல்லுங்களேன். மீடியால சோசியல் மீடியால போடுறாங்கல்ல, அந்த குடும்பத்துல போய் காப்பாற்ற சொல்லுங்களேன்.
அவன் குடும்பத்தை சாப்பிட கஷ்டப்படுறதுல ம். போய் காப்பாற்ற சொல்லுங்களேன். எல்லாம் மீடியாவில் பேர் வாங்குற பேர் தான் நிறைய இருக்கான். 10 பேர் சேர்ந்து ஒரு எங்கேயாவது கூலிக்கு போய் கொலை பண்ணிட்டு எங்கேயா போய் திருடி கொள்ளையடிச்சு வந்தானா அவன் தலைவன். அவன் முன்னால ஒரு 10 கொள்ளைக்கார பையன். இப்படிதான் நடந்துக்கிட்டு நான் பார்த்து தான் இருக்கேன் எல்லாமே. நீங்க சொல்ற ஆள் யாரா ஒருத்தர் இந்த சமுதாயத்துக்கு வேண்டி சேவை செய்யணும்னா ஒருத்தரை சொல்லுங்களேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சோசியல் மீடியா தான் இன்னைக்கு நாட்டை அழிச்சுக்கிட்டு, இந்தியாவே அழிச்சுக்கிட்டு சோசியல் மீடியா, குறிப்பா தமிழ்நாட சுத்தமா அழிச்சுக்கிட்டு சோசியல் மீடியா. இப்போ ஒரு சமூகத்தை ஒரு சமூகத்தை நல்லா வழிநடத்தணும்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு தலைவர் எப்பவுமே இருக்கணுன்றது எதிர்பார்ப்பாங்க. அப்படின்னு தான் சமூகமே நல்லா இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் குறிப்பா நீங்க பழைய சமூகம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நிறைய பேர் அறியப்பட்டாலுமே ஒரு பெரிய ஒரு தலைவரா திருமா இருக்காரு. அவர் தன்னை தமிழக தலைவர் தான் சொல்லிக்கிறாரு. ஆனா அப்படிதான் அறியப்படுறாருன்னு வச்சுங்களேன். இப்போ உங்க இடத்துல நீங்க திரு கிருஷ்ணசாமி இவங்க எல்லாமே இருக்கிறீங்க. ஆனா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரே ஒரு தலைவர் இவர் தான் சொல்ற நிலையத்துற மாதிரி இந்த இடத்துல இல்லாம போயிடுச்சுன்னு நீங்க பாக்குறீங்களா? அதுக்கு காரணம் அரசியல் தான். பிரிச்சாளுங்க ஆட்சி திமுக எல்லாத்தையும் பிரிச்சது. இதுக்கும் திமுக தான் காரணமா? அது காரணம் கலைஞர் கருணாநிதி தான் காரணம். என்ன நீங்களாம் சேரக்கூடாதுன்னா பிரிச்சது. ஒரே அணியில இப்ப தேவேந்திர குல வேளாளர்னா ஜான் பாண்டியன் தான் தெரியும். கிருஷ்ணசாமி இப்போ வந்தார் 1986 வந்தார். சரிங்களா? 96 கொண்டு வந்தாங்க. கொடியங்குளம் இஷ்யூல சன் டிவி மூலமா இவர் திமுக தான். பொள்ளாச்சி கான்ஸ்டியூன்சில திமுக கேண்டிடேட்டா நின்று தோன்றவர் தான். அவர் தொடர்பு தோல்விதான், வெற்றி பெற்றது எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அவரை கொண்டு வந்து பூஸ்ட் பண்ண இன்னைக்கு இப்ப 7வது முறை தோல்வி. பாராளுமன்றத்தை 7வது முறை தோல்வி. அதே பாராளுமன்றம் தான். நான் பாராளுமன்றத்தை பேசுறேன். சரி, அவரை கொண்டு வந்து பூஸ்ட் பண்ணி விட்டது கலைஞர். நல்லா புரிஞ்சுக்கங்க. கலைஞர்கிட்ட இருந்தவரை கலைஞர். அப்ப நாங்கெல்லாம் சிறையில் வந்தோம். ஏதாவது அடிக்கடி பிடிச்சி உள்ள போட்டுருவாங்கல்ல. திமுக அண்ணா திமுக அதை தானே பண்ணுச்சு வெளியில. ஏன்னா நான் அவங்கள பணிந்து போறது கிடையாது, துணிஞ்சு பேசுவேன், துணிஞ்சு செய்வேன். அதனால எங்களை அடிமையாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி செய்யறதுனால எங்களை சிறையில் இருக்கும்போது டாக்டர் கிருஷ்ணசாமி கொண்டு வந்துட்டு இவங்க ஜாதிக்காரன் சொன்னாலும் இந்த மக்களுக்கு நாங்களாம் சிறையில் இருக்கும்போது, தலைவர் சிறையில் இருக்கும்போது, நிலை இல்லாமல் இருக்கும்போது ஒருத்தரை புதுசா கொண்டு வந்து அந்த மக்கள் பின்னால போயிட்டாங்க. இன்னைக்கு யோசிக்கிறாங்க, தப்பணிட்டோமே யோசிக்கிறாங்க. கடைசியில் அவர் என்னுடைய கம்யூனிட்டியே இல்லைங்கிறது கோர்ட்ல அஃபிடவிட்லாம் ஃபைல் பண்ண பிறகு தான் திருதி அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்தவன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியுது. இங்கே கலைஞரால் தான் எல்லா ஜாதியும் பிரிக்கப்பட்டது. எல்லா கம்யூனிட்டியும் ஒற்றுமையா இருக்கிற பூரா உடைச்சது பூரா கலைஞர் தான். முதல்ல உடஞ்சி முஸ்லீம் உடைச்சது யாரு? திமுக தானே, கலைஞர் தானே. அப்துல் சமது லத்தீப் 2 3 4 5 ஒவ்வொருத்தையும் பிரிச்சு துண்டு துண்டு ஆக்கி இன்னைக்கு எத்தனை அமைப்பு இருக்கு? 100 அமைப்பு இருக்கு முஸ்லீம். அதுக்கு காரணம் அவர் தான். தேவேந்திர கூட ஒரே அமைப்பு ஜான் பாண்டியன் தான் இருந்தார். அதை உடைச்சு கிருஷ்ணசாமி உள்ள நுழைச்சி ஏன் ஜாதிக்காரனே கிடையாது, அவரை கொண்டு உடைச்சி தேவேந்திரம்னு சொல்ல வச்சு சன் டிவி தான் அப்போ ஃபேமஸ். அதுல பூஸ்ட் பண்ணி அவர் வந்தார். அவர் பின்னால மக்கள் இல்லைன்னு சொல்ல இருக்காங்க. அறியாத மக்கள், புரியாத மக்கள், சாதி இல்லைன்னு தெரிஞ்சு அரசியல் கட்சியில இருக்காங்க. இல்லைன்னா சொல்ல முடியாது, இருக்காங்க. இப்படி தேவர்கள் ஒரே அமைப்பு தான் இருந்துச்சு, அதை உடைச்சாரு. ஃபார்வர்ட் பிளாக் ஒரே ஃபார்வர்ட் பிளாக் தான், அதையும் திமுக தான் உடைச்சது. எல்லா ஜாதி யாதவர்கள் ஒரே அமைப்பு தான் இருந்துச்சு, அதை உடைச்சாரு. இப்படி நாடார்கள் ஒரே அமைப்பு இருந்துச்சு, அதை பீஸ் ஆக்கினார். ஸோ எல்லா ஜாதியும் உடைச்சது திமுக தான். அது கலைஞர் கருணாநிதி அவர்களை தான் சார்ந்தோம். அதற்கு காரணம் பிரித்தாலும் ஆட்சி சூழ்ச்சி. இதுதான். இவங்களை பிரிச்சா தான் நம்ம ஆட்சி ஆள முடியும். அந்த கணிப்புல தான் இன்னைக்கு ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காங்க. இதான் உண்மை. திருமாவளவன் இன்னைக்கு தனித்துவத்துடைய தலைவர்னு சொல்ல முடியாது. ஏன்? மூர்த்தி இருக்காருல்ல, அவரும் ஒரு எம்எல்ஏ இருக்காரா இல்லையா? அவரு அதிமுக அமைப்புல அவரும் அமைப்பு வச்சிருக்காருல்ல, புரட்சி பாரதம். அப்ப திருமாவளவன் மட்டும் நீங்க அந்த சாதி எடுத்துக்கிட்டு எப்படி சொல்றீங்க? தப்பு இல்ல. அப்ப நீ மீடியா சோசியல் மீடியா தப்பு பண்றீங்களா? சோசியல் மீடியா தப்பு பண்றீங்களா? அப்ப அவர் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி சொல்லவே வரல. அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். சட்டமன்ற ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்றேன். நீங்க ஒரு சாரார்கள் பழைய சமுதாயம் ஒட்டுமொத்தமா திருமாவளவன் இருக்குன்னு சொல்லக்கூடாது. மூர்த்திகிட்டே இருக்குது, ஆம்ஸ்டாங்கிட்ட இருக்குது, சேகு தமிழசன் இருக்குது, அங்கே அமைப்புகள் பல புரியும். இதையும் உடைச்சது திமுக தான். நல்லா புரிஞ்சுக்கணும். திருமாவளவனை கையில் எடுத்துட்டு மூர்த்தியை கழட்டி விட்டுருவாங்க. மூர்த்தி என்ன பண்ணுவாரு? அடுத்த கட்சிக்கு போயிடுவார். ஆக இந்த ஆள் 2 பேரும் ஒற்றுமையா இருந்தா உடைக்கிறது யாரு? திமுக. இதுதான் உண்மை. இன்னைக்கு அவரு விடுதலை சிறுத்தை கட்சி நினைச்சு இன்னைக்கு பொது தொகுதி எல்லா தொகுதியும் கேட்டு கொடுத்துருந்தாங்கன்னா அவர் இருந்திருக்கணும். வெளியில வந்திருந்தாங்க செல்லா காசா இருப்பாரு, ஜெயிக்க முடியாது, 2 எம்பியா இருக்க முடியாது. ஆனா அவர் சுகபோக வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களுக்கு செய்யறதுக்கு யாருமே தயார் இல்லைங்க. நம்ம கட்சி வரணும், அங்கீகாரம் கிடைக்கணும், நமக்கு பதவி வேணும், இதுதான் பாக்குறாங்க. இப்போ நீங்க கடந்த பாராளுமன்ற தேர்தல்லாம் தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க பட்டியல் வெளியேற்றம் சொல்லிட்டு. ஆனா இப்போ தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு. வருஷங்களாவே
அந்த பட்டியல் வெளியேற்றன்றதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இப்பதானங்க ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க, உடனே ஆரம்பிச்சிருந்தோமாங்க. கொஞ்சம் பொறுகளை, மூச்சு விடுறதுக்கு டைம் கொடுக்கல. தேர்தல் இப்பதான் உறுதியா இருக்கீங்களா? இன்னும் மந்திரி சாமி வச்சு இன்னும் செட்டப்பா உட்காரல. சரி, இப்பதான் உட்கார்ந்துருக்கான். ஆமா, இனிமேல் தான் அதை பேசணும் ஆரம்பிக்கும். நடக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா பட்டியல் வெளியேற்றம்? முயற்சி தான் திருவினையாக்கும். 40 வருஷம் கழிச்சு தேவேந்திர குல வேளாளர் அரசாணை கிடைச்சு இல்லையா? 40 ஆண்டுகள் நாங்கள் போராடினதுக்கு கிடைச்சது தானே. அதே மாதிரி பட்டியல் கிடைக்கும், நம்பிக்கை தான். நம்பிக்கையில இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி. நன்றி.